வருஷம் 6 மாசம் படிச்சுட்டா ஆலிமாவா? பெயருக்கு பின்னாடி ஆலிமான்னு போடுறதுக்காகவா படிக்கிறோம்? உண்மையான ஒரு சிறந்த ஆலிமா யாரு தெரியுமா? தான் கற்ற கல்வியை வாழ்வியலாக யார் ஆக்குகிறார்களோ அவர்கள்தான் ஒரு சிறந்த ஆலிமாவுக்கு சமம். கலாச்சாரத்திலே சிறந்த கலாச்சாரம், வழிமுறைகளிலேயே சிறந்த வழிமுறை யாருடைய வழிமுறைங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை இல்லையா? அத ஒரு காதில வாங்கி இன்னொரு காதிலே விடுவதற்குத்தானா? அதை நம்ம வாழ்க்கை முறையிலே பின்பற்றுவதற்கு இல்லையா சகோதரிகளே? சற்று சிந்திச்சு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சகோதரி ஆசிமா பின்த் மக்தூம் அன்சாரி, பெண்ணே உன்னில் இஸ்லாம் எங்கே என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, பெண்ணே உன்னில் இஸ்லாம் எங்கே? கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நம்ம முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறோம். இந்த உலகத்திலே நம்ம முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறோம். ஏதோ நம்ம முன்னோர்கள் கபரவணகிகளாக இருந்து ஓரளவுக்கு குரான ஓதியும் தொழுதும் இருந்ததுனாலதான் அவர்களுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய நம்மில் சில பேரு முஸ்லிம்களாகவும் அதுல திருமறை குரான் மற்றும் நபிமொழிகளை அறிந்தவர்களாக இன்னும் சில பேரு ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்து வருகிறோம். எதுவுமே சிரமப்படாம இலகுவான முறையில இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைச்சதாலதான் இந்த மார்க்கத்தை கேலி கிண்டலாகவும் விளையாட்டு பொருளாகவும் நினைக்கிறோம். இவ்வுலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 29வது அத்தியாயத்துல 64வது வசனத்திலே சொல்லுகிறான், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹுவுன் வ லஇபுன். இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறு எதுவுமே கிடையாது. வ இன்னல் ஆகிரத லஹியல் ஹயவானு
லவ் கான யஅலமூன், மறுமை வாழ்வே நிரந்தரமான வாழ்க்கையாகும், அவர்கள் அறிய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் மறுமையை நேசிக்காமல் இந்த அற்ப கேடுகெட்ட உலகத்தையே நேசிக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறோம். மறுமையை மறந்து இந்த உலக ஆசைகளிலே மூழ்கி விடுகிறோம். மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை சொல்லுகிறான். இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நான் எதற்கு தெரியுமா படைச்சிருக்கிறேன்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவுமே நான் படைக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல நம்மை படைத்ததே அவனை வணங்குவதற்காகத்தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமிய பெண்கள் தொழுகையில் அலட்சியம் காட்டக்கூடியவர்களாகவும் பொறுப்போக்கூடியவர்களாகவும் சோம்பேறிகளாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்னென்ன அருட்கொடைகளை வழங்கல? அழகான கண்களை படைத்து, அதற்கு பார்வை திறனை கொடுத்து, பேச்சு திறமையை கொடுத்து, செவிப்புலனை கொடுத்து, கால்களுக்கு நடக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து, எந்த நோயுமே இல்லாத ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைக்கிற அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? ஐவேளை கடமையான தொழுகைகளை நம்ம சரிவர நிறைவேற்றுகிறோமா? சிந்திச்சு பாருங்க. தொழுகைகள் நிறைவேற்றப்படாத கப்றுகளாகத்தான் இன்றைக்கு நம்முடைய வீடுகள் இருக்கிறது. குடும்பத்திற்கெல்லாம் செலவு செய்ய நேரம் இருக்கு, சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, குடும்பத்தோட சினிமா சீரியல்களை பார்க்கறதுக்கு எல்லாம் நேரம் இருக்கிறதே. நம்மை படைத்த இறைவனை வணங்க மட்டும் நேரம் இல்லையா சகோதரிகளே? சற்று சிந்திச்சு பாருங்க. ஜஹன்னம லிமன் லா யுஸல்லி, தொழாமல் இருப்பவருக்கு நரகம்தான், கேடுதான் என்று நபிகளார் சொன்னார்கள். ஐவேளை கடமையான தொழுகை என்பது ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை மட்டும் இல்லைங்க, நோன்பு முடியும் வரை மட்டும் இல்லைங்க. இந்த உலகத்தை விட்டு நம் உயிர் பிரியும் வரை அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை நம் உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மொபைல் போன் பயன்பாடு என்பது அதிகமாகி வருகிறது. தொழில்நுட்பம் வளர வளர அதனுடைய தீமைகளும் வளர்ந்து கொண்டேதான் போகுது. இந்த தலைமுறையில் ஆல்கஹாலிற்கு அடிமையான இளம் தலைமுறைகளை விட ஆண்ட்ராய்டு போனிற்கு அடிமையான இளம் தலைமுறையினரின் எண்ணிக்கை தான் அதிகம். இஸ்லாமிய பெண்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய போட்டோவை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல வெறும் லைக்கிற்காக மட்டும் வைத்து உங்களுடைய லைஃபை தொலைச்சிடாதீங்க. சமீப காலமாக தமிழ்நாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கடந்த 3 ஆண்டுகளாக மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய ஆண்களை திருமணம் செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு அறிக்கையே சொல்கிறது. எரவாஞ்சேரியில மதரசாவில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆலிமா பெண் அற்ப காதலுக்காக மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய ஆணை கோயில்ல திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ எங்கே போய்கொண்டிருக்கிறது நம் இஸ்லாமிய சமூகம்? அல்லாஹ் நம் அத்துணை பெண் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். இப்படி நம் பெண் பிள்ளைகள் சீர்கெட்டு போவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மார்க்க பற்றோடு நம் பிள்ளைகளை வளர்க்காததுதான் காரணம். இதனாலதான் மார்க்கத்தை துச்சமாக நினைத்து செல்கிறார்கள். இப்படி ஓடி போய் நடக்கக்கூடிய திருமணங்கள்ல 90% தோல்வி அடைந்து பெண்களுடைய வாழ்க்கை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நாசமா போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவனத்து பெண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவு இந்த மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் என்பதை
பார்த்தால் உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்க வைக்கிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே மாலிக் இப்னு நலர் என்பவருக்கு மனைவியாக இருந்து வந்தான். அவர் மரணிச்சது பிறகு விதவையாக, அதுவும் பல குழந்தைகளுக்கு தாயாக இருந்த சூழ்நிலையில இஸ்லாத்தை ஏற்காதவராக மாற்று கொள்கையில இருந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சுலைம ரொம்ப புடிச்சு போய் பெண் கேட்டு வந்தான். அப்ப உம்மு சுலைம்கிட்ட சொல்றாங்க, உம்மு சுலைமே, உங்களை நான் திருமணம் முடிச்சுக்க ஆசைப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்க? யா அபூ தல்ஹா, அபூ தல்ஹா அவர்களே, உங்களை போன்ற ஒருவர் திருமணம் முடிச்சுக்க பெண் கேட்டு வந்தாங்கன்னா எந்த பெண்ணுமே வேணான்னு சொல்ல மாட்டா, யாரும் மறுக்க மாட்டாங்க, அவ்வளவு சிறந்தவர் நீங்க. ஆனா நீங்க ஏகத்துவ கொள்கையை மறுப்பவராக இருக்கிறீங்க. நானும் முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், உங்களை திருமணம் செய்வது எனக்கு ஆகுமானது கிடையாது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்று சொன்னால் அதையே என்னுடைய மகளாக ஏற்று உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன். இதை தவிர வேறு எதையுமே நான் உங்களிடத்துல கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து உம்மு சுலைமை திருமணமும் முடிச்சுக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கையே மேலானது என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நமது இஸ்லாமிய பெண்கள் அற்ப காதலுக்காக கொள்கையே தூக்கி எறிந்துவிட்டு செல்வதை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவ்வுலகத்தில் உள்ள அத்துணை செல்வங்களை விடவும் சொத்துக்களை விடவும் ஆக சிறந்த செல்வம் எது தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, நல்லொழுக்கம் உள்ள பெண், நல்ல மனைவி என்று சொன்னார்கள். பெண்கள் திருமணமாகிய பிறகு கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் பொறுப்பாளி என்று மார்க்கம் சொல்லவில்லை. அல் மர்அத்து மஸ்ஊலத்துன் அன் பைத்தி ஜௌஜிஹா வலதிஹி, கணவனுடைய வீட்டிற்கும் பொறுப்பாளி என்று நபிகளார் சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய பெண்கள், எனக்கு கணவர் மட்டும் போதும், மாமனார் மாமியார் எனக்கு யாருமே வேணாம், அவங்கள பார்த்துக்கிறது என்னுடைய கடமைலாம் இல்ல, அவங்களை எங்கேயாவது கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கு மாமனார் மாமியாரை சரியான முறையிலே மருமகள்கள் பார்த்து கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் தெரு தெருவாக பிச்சை எடுக்கக்கூடிய அவல நிலை ஏற்படுகிறது. எல்லாரும் இருந்தும் தன்னந்தனியாக அனாதையாக தனிமையிலே விடப்படுகிறார்கள். இதுல ஆலிமா பெண்களும் விதிவிலக்கில்லைங்க. முன்னொரு காலத்துலலாம் எனக்கு ஆலிமா பெண்ணு தான் வேணும்னு சொல்லி தேடி திருமணம் முடிச்சுட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு ஆலிமா பெண்ணா, எனக்கு ஆலிமா பெண்ணே வேணாம், அவங்க கணவர் கூட மட்டும்தான் வாழுவாங்க, மாமனார் மாமியார் கொழுந்தனார் நாத்தனார்னு சொல்லி உறவுகளை பேணி குடும்பத்தோடலாம் ஒன்று வாழ மாட்டாங்கன்னு சொல்வதை பார்க்கிறோம். மனசுக்கு மிகவும் வேதனையாக கவலையாக இருக்கிறது சகோதரிகளே. 3 வருஷம் 1 வருஷம் 6 மாசம் படிச்சுட்டா ஆலிமாவா? பேருக்கு பின்னாடி ஆலிமான்னு போடுறதுக்காகவா படிக்கிறோம்? உண்மையான ஒரு சிறந்த ஆலிமா யாரு தெரியுமா? தான் கற்ற கல்வியை வாழ்வியலாக யார் ஆக்குகிறார்களோ அவர்கள்தான் ஒரு சிறந்த ஆலிமாவுக்கு சமம். கலாச்சாரத்திலே சிறந்த கலாச்சாரம், வழிமுறைகளிலேயே சிறந்த வழிமுறை யாருடைய வழிமுறைங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை இல்லையா? அத ஒரு காதில வாங்கி இன்னொரு காதிலே விடுவதற்குத்தானா? அதை நம்ம வாழ்க்கை முறையிலே பின்பற்றுவதற்கு இல்லையா சகோதரிகளே? சற்று சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு சினிமாவில மாமியார் என்றாலே வில்லி என்கிற மாதிரியும், மருமகள் என்றாலே மாமியாருக்கு கட்டுப்படாத அடங்கா பிடாரி என்று காமித்தே நம் எல்லோருடைய உள்ள
அழியா கல்வெட்டாய் பதிந்து விட்டது. எத்தனையோ பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய மாமியார் மருமகள்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குடும்பத்துல 1000 பிரச்சனை சண்டைகள் வரதாங்க செய்யும். அதற்கு தீர்வு குடும்பத்தை பிரிந்து வாழ்வது இல்லை சகோதரிகளே. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழியே இருக்கிறது. விட்டு கொடுத்து வாழ்க்கையில் அனுசரித்து வாழ்ந்தால் அதற்கேற்ப கூலியை வல்ல ரஹ்மான் நமக்கு மறுமையிலே தருவான். குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலுன், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே. ஒவ்வொரு பொறுப்புகளை குறித்தும் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் நம்ம கட்டாயமாக விசாரிக்கப்படுவோம். ஒரு ஆட்சி தலைவன் எப்படி தனது குடிமக்களுக்கு பொறுப்பாளனோ, ஒரு குடும்ப தலைவன் ஒரு ஆண்மகன் எப்படி தன் மனைவி மக்களுக்கு பொறுப்பாளனோ, அதே போன்றுதான் ஒரு குடும்ப தலைவி ஒரு பெண் என்பவள் தன் கணவனுடைய குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள் என்று நபிகளார் சொன்னார்கள். எனவே பெண்களே பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. உறவுகளை முறிச்சு வாழாதீங்க. தெரியாம நம்ம ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டால் கூட அந்த பாவத்தை வல்ல ரஹ்மான் மன்னித்து விடுவான். ஆனால் நம்ம தெரிஞ்சே ஒரு பாவத்தை செய்தோம் என்று சொன்னால் அந்த பாவத்தை அல்லாஹ் தன் நாடியோரைத்தான் மன்னிப்பான். தான் நாடியோரை நரகத்திலேயே வீசி அடித்து விடுவான். இத்தகுன்னார், நரகத்திற்கு அஞ்சு கொள்ளுங்கள். ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துல 32லிருந்து 33வது வசனம் வரை அழகாக சொல்லுகிறான். இஸ்லாமிய பெண்கள் மற்ற பெண்களை போல தீமைகளை துணிஞ்சு செய்ய மாட்டாங்க, இறைவனுக்கு பயப்படுவாங்க, இறை அச்சத்தோடு இருப்பாங்க, வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பாங்க, அந்நிய ஆண்கள் இடத்துல குழைந்து பேசவே மாட்டாங்க, தொழுகையை இறையச்சத்தோடு தொழுவாங்க, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடப்பாங்க. இவர்கள் தான் இஸ்லாமிய பெண்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனே தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நல்ல பெண்களாக, முஃமினான பெண்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, இலகுவாக சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சோதனை, கஷ்டம், வேதனை எதுவுமே உங்களுக்கு ஏற்படாம இலகுவா சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? சொர்க்கத்தை அல்லாஹ் சிரமத்தாலதான் படைச்சிருக்கிறான். இந்த உலகத்திலே நாம் எந்த அளவுக்கு சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறோமோ அதற்கேற்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் படைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நமக்கு தருவான். ஆனா இந்த உலகத்துல நான் எதுவுமே சிரமத்தை அனுபவிக்க மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன், ஏன் இஷ்டப்படிதான் நான் வாழ்க்கையை வாழ்வேன் என்று வாழ்ந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை நமக்கு தடுத்து விட்டு நரகத்திலே வீசி அடித்து விடுவான். அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களிலாவது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த 5 வேளை கடமையான தொழுகைகளை நம் சரிவர முறைப்படி தொழுது வீணான காரியங்களை விட்டு விலகிக்கொண்டு கணவனுடைய குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கூறியவளாய் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.